ஹாய் டியர், டுடே வந்துட்டு யூங் யூப்பாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா யூங் யூப்பாக்கு ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க டியர். ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வேறு யாருக்காவது, அதாவது பிடிஎஸில் வேறு ஜம்ஜுனுப்பா ஜின்னுப்பா இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு போடுறேன். டைட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜாப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ உங்களோட அம்மாவுக்கும் நிறைய மெடிக்கல் செலவெல்லாம் இருக்கிறனால உங்களால் வந்துட்டு கரெக்டாக ஒழுங்காக ஸ்டடீஸ் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போய்ட்டு தான் படிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட அம்மா வந்துட்டு ரொம்பவே முடியாமல் தான் இருப்பாங்க. நீங்கள் காலேஜ் கூட ரொம்ப தான் படிச்சிருப்பீங்க. அதுவும் காலேஜ் போகிறது கூட டைம் கரெக்டாக சரியாக அமையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே பார்ட் டைம் ஜாப் போகணும், ஈவினிங்கும் போகணும், அதுவும் நைட் வந்துட்டு 11 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 பக்கம் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருப்பீங்க. அப்படியே அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் காலேஜ் கூட படிப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜை முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை தான். கண்டிப்பாக வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிடுவீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு நல்லபடியாக நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு தீராத நோயெல்லாம் கிடையாது. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லபடியாக சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்களும் வந்துட்டு படிப்பே விட முடியாமல், அட் த சேம் டைம் ஃபுல்லாக பார்ட் டைம் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டிங்க. ஒரு 4-5 கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ இன்டர்வியூ போகிறப்பெல்லாம் வந்து எல்லோரும் வந்துட்டு சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு சொல்கிறோம், 1 வீக் கழிச்சு சொல்கிறோம், 2-3 டேஸ் கழிச்சு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2-3 டைம் அந்த மாதிரி சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிவிக்கல. சரி, ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க போல நினச்சிருப்பீங்க. ஆனால் போகிற எல்லா பக்கம் இதே மாதிரி சொல்லவும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோப்பே இல்லை. அவ்வளோதான், நம்ம படித்தது வேஸ்ட்டாக, நம்ம நல்லா தானே படிச்சிருக்கோம், நல்ல மார்க் இருக்குல்ல, அப்படியே எல்லோரும் இதே மாதிரி சொல்கிறாங்க, எல்லோரும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி தாட்டாகவே இருந்திருக்கும். ஒரு வழியாக எப்படியே 2 மாதம் அழிஞ்சு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே, நாளையிலேருந்து வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. ஒரு வழியாக வேலை கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கலாம். தட் மீன்ஸ் ஃபேமிலினா உங்களோட அம்மா, நீங்கள் 2 பேர் மட்டும் தான். ஸோ அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆனது சின்ன கம்பெனியெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சேலரி நல்ல பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளும் வேலைக்கு போகலாம், அதுவும் அவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டில் உங்களுக்கு அன்றைக்கே கொடுத்து விட்டுருப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்குது, உங்களோட அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நல்லபடியாக வேலைக்கு போகணும், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ வந்துட்டு என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டல, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நீ எப்போ என் கூட மட்டும் இருந்தீங்கன்னா போதுமா, நான் உன்னை நல்லா ராணி மாதிரி பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி அங்கே வந்து கிளம்புறீங்க. வேலைக்கு தான் கிளம்புறீங்க. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபீஸ், அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கீழே வந்துட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ரிசப்ஷனில் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி நேற்று இன்டர்வியூ வந்து ஸோ இன்றைக்கி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்ககிட்ட பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே மேம், உங்களுக்கு வந்துட்டு என்ன ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எங்கள் பாஸ் இருக்கார்ல, ஸோ அவரோட பிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஷாக்கு. இது பிஏ வேலையா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு தான் அவ்வளோ சம்பளமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சேலரி பேக்கேஜ் சொல்லியிருப்பாங்க, ஆனால் என்ன வேலை அப்படிங்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களும் வந்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி இருந்திருப்பீங்க. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு பிஏவாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல். நீங்கள் பார்க்குறீங்க பிஏவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மேம். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு 2-3 டேஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ட்ரைனிங்லாம் வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக அதுக்கு ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அந்த ட்ரைனிங் ஹாலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் அங்கே வந்துட்டு ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்திக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ஒரு ஒரு அங்கிள் மாதிரி இருக்காங்க, ஒரு ஆன்ட்டி மாதிரி இருக்காங்க, அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ 3 பேர் இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, யார் இது 3 பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி, ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உள்ள வாமா அப்படின்னு படப்பண்ணு கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்துட்டு என்னடா படப்பண்ணு கூப்பிட்றாங்கன்ட்டு டக்குன்னு ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு நிற்கிறீங்க. அவங்க வந்துட்டு உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உட்காருங்க. அதாவது ஒருத்தங்க உட்கார வச்சு 3 பேர் நின்றுட்டு ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சார், என்னோட பேர் வயன், நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ வந்தேன். ஸோ இந்த மாதிரி என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வந்துட்டு ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கல, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க பார்க்குறாங்க, தெரியுமே, அதனால தான் உன்னை இங்கே வர சொன்னோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் ஏதாவது சொல்லலாம்ல, ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறாங்கன்னு தான் தோணுது. அப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த அங்கிள் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தெரியாதுங்க சார் அப்படிங்கிறீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த கம்பெனிக்குள்ள இந்த கம்பெனியை கட்டுனது நான் தான் அப்படின்னு சொல்லவும் சிவில் இன்ஜினியரா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்னம்மா பேசுகிற நீ, இந்த கம்பெனியை என்னோட தான் அப்படிங்கிறவும் ஐயோ சாரிங்க பாஸ் சாரி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு பாஸ், நான் இல்லை உனக்கு, அது இன்னொருத்தன், நான் வந்துட்டு இந்த கம்பெனி கட்டினேன், ஓகேவா, என்னோட பையன் தான் உன்னோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க பெரிய பாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பெரிய பாஸா, சரி ஓகே, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட்டு அந்த ஆன்ட்டி வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாரும்மா நான் தான் வந்து அப்புறம் உன்னோட பாஸ் இருக்கான்ல அவனோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஆ வணக்கங்க வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை இங்கே எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ அவங்களும் உட்காருக்கான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை ஜிமின் தான். ஹலோ என்னோட பேர் ஜிமின் அப்படிங்கிறாரு. வணக்கங்க ஹலோ அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்துட்டு உங்கள் பாஸோட தம்பி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கங்க மறுபடியும் சொல்கிறீங்க. என்ன பொழுதுனிக்கு நீ ஹலோ வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கிற, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 3 பேர் உங்களுக்கு குறுக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு இப்போ எதுக்கு இவங்க 3 பேர் இப்படி பார்க்குறாங்க? இன்டர்வியூ அப்படின்னா ஓகே பரவாயில்ல, நேற்று யாரும் எடுத்தாங்க. அது என்ன ட்ரைனிங் வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து கொடுப்பாங்களா? இல்லையே எனக்கு இது புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் வைன், ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். உங்கள் பாஸ் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன வேணால் கோவப்பட்டு பேசலாம், ஆனால் நீங்கள் வந்துட்டு பொறுமையாகவே தான் இருக்கணும். 2வது விஷயமும் பொறுமை தான் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 3வது விஷயம், அவர் வந்துட்டு உங்களுக்கு கண்ணா பின்னாடி திட்டினா கூட, இல்லை கோவம் வந்து ஏதாவது கத்துனா கூட, கத்த மாட்டார் திட்ட மாட்டார், ஒரு வேளை அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு பொறுமை முக்கியம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. 3வது விஷயமும் பொறுமையான்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதோ கிறுக்கணுங்கிட்ட வந்து சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே உங்களுக்கு ட்ரைனிங் 3 நாள் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்குறாரு. ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், 3 நாள்லாம் கிடையாது, அவ்வளோதான் உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு நீ போயிட்டு நேராக ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எது அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நான் தானே ஓனர் இந்த கம்பெனிக்கு, ஸோ நான் சொல்கிறதா நீ கேட்கணும் போ. சார் இன்னும் மேலே போகிறீங்க. ஸோ மேலே போய் பார்க்குறப்போ அந்த கேபினில் வந்துட்டு இவங்க தான் இருக்காரு. நான் உள்ள வரலாமா சார்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு, ஆனால் முறைக்கிறாரு. என்னடா அது முதல் நாளே முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. அது வந்துட்டு சார் நான் வந்துட்டு உங்கள் பிஏ அப்படின்னு சொல்லவும், ஓ உள்ளவா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு உங்களோட ஃபைலெல்லாம் கொடுக்குறீங்க. இதோட ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அவர் அதில் வாங்கி செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு சரி ஓகே எனக்கு வந்துட்டு ஒரு அடுத்த மீட்டிங் இருக்குது, ஸோ அந்த டைம் என்னென்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் வந்து அதுக்குள்ளே அடுத்த மீட்டிங் டைம் என்னென்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, சார் அது வந்துட்டு எங்கே இருக்குது எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. சார் நான் இன்றைக்கி தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் உனக்கு ட்ரைனிங் கொடுக்காம அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க சார் ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஒரு 3 பேர் கொடுத்தாங்க, ஆனால் வந்துட்டு இதெல்லாம் சொல்லலை, 3 விஷயம் சொன்னாங்க, பொறுமை 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 மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், யார் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு கேட்குறாரு. அதுவா உங்களோட அப்பா உங்களோட அம்மா அப்புறமா உங்களோட தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், இது அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் சார் அவங்க 3 பேர் தான் அந்த ட்ரைனிங் ரூமில் இருந்தாங்க. ஸோ அவங்க இது மட்டும் போதும் நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கூப்பிட்டு வராரு. கீழே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறப்போ அந்த ரூமில் தானே அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது அந்த ட்ரைனிங் ரூமில் அங்கே கூட்டி போய் காட்டுறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, ஆளெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டுருக்குது. எங்கே அவங்கன்னு கேட்கவும், சார் இங்கே தான் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பற்றி நல்லா தெரியுமே, ஏன்னா பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி இருப்பார்ல. ஸோ அப்படியே வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது பேரில் உங்களை வந்துட்டு மாட்டி விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவங்க இல்லையா நமக்கு ட்ரைனர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு இங்கே பாரு அவங்களாம் உனக்கு ட்ரைனர் கிடையாது, அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே முதல்ல அவங்களை யார் ஆஃபீஸ்க்குள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு ரிசப்ஷனில் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு காய்ச்சி மூச்சுன்னு. சார் அவர் வந்துட்டு ஓனர் சார், நான் எப்படி சார் வந்துட்டு வேறு வேணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கவும், அப்போ நான் யார் உனக்கு அப்படிங்கிறாரு. சார் எல்லாருமே நீங்கள் ஓனர் தான் சார், ஏன் சார் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு அந்த பொண்ணு கதறிட்டு இருக்குது. ஸோ யூங்கி அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாரு நாளையிலேருந்து அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது, ஒரு வேளை அந்த 3 பேர்த்த நீங்கள் உள்ளே விட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன், உனக்கு இங்கே வேலை இருக்காது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த பொண்ணு புலம்புது. உள்ளே விடுதானா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறாங்க, உள்ளே விட்டால் இவர் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறாரு. முதல்ல நான் வேறு பக்கம் வேலை பார்த்துட்டு அப்படி பேசிக்கிறேன் அவங்களால அப்படிங்கிற மாதிரி அவள் புலம்பிட்டு இருக்கிறா. நீங்கள் இதெல்லாமே கேட்டு தான் பின்னாடியே இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ அவர் இப்படி போயிட்டு இருக்கப்போ டக்குன்னு பின்னாடி திரும்பி இரு எதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லவும், நான் உங்கள் பிஏ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு மாதிரி அப்பாவே தான் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, ஸோ சாமி முதல்ல போய்ட்டு நீ ட்ரைனிங் அட்டன் பண்ண அப்படிங்கிறாரு. சார் ட்ரைனிங் ரூம் தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நானும் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க சார் கொடுத்தா தப்பு இல்லைல்ல, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உன்னால யார் முதல்ல எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல சார் அப்படிங்கிறீங்க. இன்னும் தெரியல அவர் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் இடக்கு முடக்காவே பதில் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அவர் வந்துட்டு வாய் மூடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை மறுபடியும் கூப்பிடுவோம். ஐயோ இவன் வேற கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சலிச்சுட்டு தான் வரா. என்னங்க சார் அப்படின்னு கேட்கவும், இப்பாரு இவளுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க ஓகேவா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், முதல்ல இவ யார் செலக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தாய்ங்கிறா. யார் அந்த 3 பேரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களை செலக்ட் பண்ணதே வந்துட்டு ஜிமின் அப்புறம் அந்த அங்கிள் ஆண்டி ஓகேவா. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரியல இவங்க எதுக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மாட்டி விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறங்கிற பேரில் வந்துட்டு ஒரு ரூமுக்கு கூட்டு போயிட்டு அதை சொல்லணும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்ன ஸ்கெடியூல் இருக்கும், ஸோ எந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 3 நாள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தான். ஓகே நல்ல கம்பெனி தான் போகலாம், நான் தான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அந்த 3 பேர் என் கையில் சிக்குனாங்கன்னு வையா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெறியாக வருது.
அப்படியே தான் அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து ஒர்க்கு தானே ஸ்ட்ரைட்டாக. ஸோ இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கேபினுக்கு போகிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஸ்கெடியூலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் போடல சார், இதுக்கு மேலே இருக்கிற ஸ்கெடியூலாம் நான் கரெக்டாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாள் மெச்சூர்டாக பேசுகிறீங்க. அவர் பார்க்குறாரு, பரவாயில்லையே 3 நாள் ட்ரைனிங் நல்லா தான் கொடுத்துருப்பாங்களாட்டுக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நோட் பண்ணிக்கோ, இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன், ஆனால் நாளையிலேருந்து எல்லாமே வந்துட்டு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த ஐபேட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரே பார்க்குறாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் என்ன, ஜிமின் சொன்ன மாதிரி உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவங்க தொட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு கோவப்பட்டே இருக்காரு. 1000ல் ஒரு வார்த்தை பொறுமை வேணும்னு சொல்லிட்டு போனா பார்த்தியா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா தொட்டத்துக்கெல்லாம் கோவப்பட்டே இருக்காரு. காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவர் கத்துறதுல உங்களுக்கு இருக்கிற வேலை கூட, அதாவது தெரிஞ்ச வேலை கூட மறந்துட்டு போலகுது. பதறது ஒரு மாதிரி, கை காலம் நடுங்குது. அந்த மாதிரி வந்துட்டு சத்தம் போட்டே இருப்பாரு. ஸோ இப்போ மறுபடியும் யூங்கியோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ஜிமின் 3 பேர் வராங்க ஆஃபீஸ்க்கு தான். அந்த ரிசப்ஷன் பொண்ணுன்னா கதறா, ஐயோ சாமி நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போயிட்டா. அந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. அதாவது 2 பேரும் அதாவது சும்மா அப்பப்போ பேசிகிட்டு இருப்பீங்களா. ஸோ சாரா வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. அதனால வந்துட்டு இங்கேயே இருட்டி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு ஓடிட்டா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஆத்தாடி இவங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரிசப்ஷனுக்குள்ள அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிட்டீங்க. ஓகேவா. ஸோ அப்படி குடிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டீங்க. அதை வந்துட்டு ஜிமின் பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே எட்டி பார்த்து அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா அண்ணிங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. ஸோ சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை, இவன் யாரை கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு மறுபடியும் வயனண்ணி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. எந்திரிச்சுட்டு யார் உனக்கு அண்ணி, யார் உனக்கு அண்ணி அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அது வந்துட்டு என் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க எனக்கு அண்ணி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், யார் 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 உன்னால கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. நீங்கள் தான் வேறு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சிங்க. பாருங்கள் நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். உங்களை வட படம்னு சொன்னதுக்கு சாரி, அது கோவத்தில் பேசிட்டு ஓகேவா. மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் நான் என் வேலைக்கு வந்திருக்கேன். அதை விட்டுட்டு சும்மா அந்த அன்னைக்கு நீங்கள் பேச்செல்லாம் வேணாம் ஓகேவா அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் மேலே போயிடுறீங்க. அப்புறம் ஜிமின் பார்க்குறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. என்னம்மா இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக பேசுது, தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு கேட்கவும், இல்லடா இவ தான் கரெக்டாக இருப்பா, இவளை கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு டாபிக் போகும் போல இருக்குது 3 பேத்துக்குள்ள. ஸோ நீங்கள் மேலே போகிறீங்க, மேலே கேபினுக்கு தான் போகிறீங்க. கேபினுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இவங்க இருக்கார்ல, ஸோ இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கீழே ஒரு ஒர்க் இருந்துச்சு சார், பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல் என்ன, ஒரு மீட்டிங் இருக்குல்ல, ஸோ நம்ம இங்கே வருவாங்களா இல்லை நம்ம அங்கே போகணுமான்னு கேட்குறாரு. நம்ம தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும் சார் அப்படிங்கும். எல்லா மீட்டிங்கும் அவங்க இங்கே வர மாதிரி அரேஞ்ச் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சார் எல்லா மீட்டிங்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா, உங்களை விட பெரியவங்களா இருந்தால் மேபி நீங்கள் அங்கே போகிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு செம கடுப்பாது. இங்கே பாரு, என்னை விட பெரியவங்களாம் எவனும் கிடையாது, எல்லா மீட்டிங்கும் இங்கே வரணும் ஓகேவா. ஸோ யாராக இருந்தாலும் இங்கே வந்து தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய கம்பெனி தான், அதனால அவங்க வந்துட்டு அங்கே வர சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு வேறு வழி இல்லைல்ல. திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. அவங்க வந்துட்டு என்னங்க நினச்சி பேசிட்டு இருக்கிறீங்களா, ஸோ சடனாலாம் எங்களால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி இப்படி பேசி ஒரு வேலைக்கே சமாளிச்சிட்டீங்க. சமாளிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு அந்த மீட்டிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை ஈவினிங்க்கு வந்துட்டு உங்களோட ஆஃபீஸ்லேயே மாற்றி வச்சுட்டீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு யூங்கியை பற்றி ஒரு சின்ன அப்சர்வேஷன் கூட இல்லை, அவர் ஐடியாவும் கிடையாது. ஜஸ்ட்டு வேலை சொன்னால் செய்வீங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட ஃபேமிலி, அவங்கள பற்றி பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இல்லை சரியான லூஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியல. பட் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு லீவ் கேட்குறா. ஆனால் இவங்க வந்துட்டு செமையாக திட்டுறாரு. லீவெல்லாம் வந்துட்டு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து அந்த டிஎல் அதுக்கப்புறம் மேனேஜர் இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் லீவுக்கு. பட் இந்த ஆஃபீஸில் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இவங்க கிட்ட தான் லீவ் அப்ளை பண்ணணுமாமா. ஸோ அவர்கிட்ட தெரியாமல் யாரும் லீவ் போடக்கூடாதுங்கிறனால அவர்கிட்டே தான் வந்து கேட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ அவர் வந்துட்டு யாருக்குமே லீவே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு அழுகிறா, சார் என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்கு லீவ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே லீவ் எடுத்துக்கோ, ஆனால் இதுக்கு மேலே வேலைக்கு வராங்க, கொஞ்சம் கூட ஹார்ட் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அழுகிறா, சார் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் ப்ளீஸ் சார் லீவ் மட்டும் கொடுங்க சார், என் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும், ரொம்ப உடம்பு முடியல சார், கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுன்னு வந்துட்டு இருக்கிறா. இங்கே பாரு, வேலை வேணும்னா நீ வேலை செய்ய ஓகேவா, அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கெஞ்சி போயிட்டாரு. உங்களுக்கு அந்த பொண்ணோட இடத்துல அப்படி நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களோட ஃபேமிலியும் அந்த மாதிரி தானே. ஸோ உங்களுக்கும் அம்மா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமலாம் இருக்குல்ல, ஒருவேளை நம்ம இந்த மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் இவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் அவரை பற்றி உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போகுது. யார் லீவ் கேட்டாலும் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்துட்டு, அதாவது வெளியே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க அங்கே தான் போகிறாரு. நீங்களும் வந்துட்டு கூட தானே போகணும், பிஏ வாச்சே, ஸோ கூடவே போகிறீங்க.
ஸோ அந்த டைமில் ரோட்டில் வந்துட்டு ஒரு 2 3 பேர் வந்துட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு சார் யாரோ நிறுத்துறாங்க, கார் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்னடாது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்த சொல்கிறீங்க. ஸோ அவர் நிறுத்துறாரு. நிறுத்தினா உடனே அவங்க ஓடி வந்து, இங்கே வந்துட்டு என்னோட பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா, இங்கே எந்த வழியும் நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பதறிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க உடம்பு சரியில்லை தானே, சரி ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே இவங்க பார்த்து சமயம் மறைக்காரு. யார் காரில் யார் சொல்கிற, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கார் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு எடுத்துட்டாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பீங்க, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள் சார், ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு முடியலன்னு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் திரும்பி பார்க்குறீங்க. முடியல மீன் சும்மாலாம் இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல இருக்குது, அந்த பொண்ணுக்கு அப்படி பிளட் எல்லாம் இதாகிட்டு இருக்குது, நீங்கள் கத்துறீங்க சார், ப்ளீஸ் சார் நிறுத்துங்க சார், அந்த பொண்ணுக்கு பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு கத்தவும், இங்கே பாரு அதுக்காக வந்துட்டு ஏன் காரில் உட்கார வச்சுட்டு ஏன் கார் அழுக்கு பண்ண சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க சார், நிறுத்துங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவர் நிறுத்தவே இல்லை, வேணா நீ போய் காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்போ கார் நிறுத்துங்க நான் இறங்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கார் நிறுத்துறாரு. நீங்களும் இறங்கிட்டீங்க. ஸோ இறங்கி அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு கார் வருது. ஸோ அந்த கார் நிறுத்திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க கேட்குறீங்க. 2 3 பேர் நோ சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ காரை நிறுத்துறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த காரில் ஏற்றிட்டீங்க. ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அண்ணி அப்படிங்கிற ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அது ஜிமின் தான், வேற யாரும் நிறுத்தல, ஜிமின் தான் கார் நிறுத்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க அண்ணி, நம்ம வந்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம் அப்படின்னு மாதிரி சொல்லவும், இல்லை நீங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பாஸ் மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நான் கொண்டு போய் திரும்ப அதே இடத்துல விடுறேன், நீங்கள் வந்துட்டு ஏறுங்க முதல்ல, இவங்களை கொஞ்சம் போய் சேர்த்திடலாம், எனக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு காரில் இருக்கிறீங்க. ஸோ அவங்கள காரில் இருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக்குது. ரொம்பவே தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணி எனக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்கன்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் ப்ளீஸ் நான் அண்ணி மட்டும் கூப்பிடாதீங்க, எனக்கு அப்படியே வெறியாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அண்ணி நீங்கள் அண்ணி தானே வேற என்ன கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஐயோ சாமி, அதனால மனசை பேசுவானாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன் இருங்க, நானும் வரேன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கறது குழந்தை மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ இவன் என்னடா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் வந்து போய் அந்த ஹோட்டலில் விடுறியா, ஸோ அங்கே தான் மீட்டிங் நடக்கு அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அண்ணி என் பேர் ஜிமின், இந்த சாரெல்லாம் என்கிட்ட வேணாம் ஓகேவா, நீங்கள் எனக்கு அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அட கடவுளே, பைத்தியக்கார குடும்பமா இருக்கு போல. ஒருத்தன்டானா கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லாமல் இருக்கான், ஒருத்தன்டானா மண்ணில் மூளை இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருது. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் மீட்டிங்க்காக ஒரு டேபிள் புக் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அங்கே வந்துட்டு யூனி மட்டும் தான் இருக்காரு, மற்ற யாரையும் காணோம். உங்களுக்கு இப்போயே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அத்தாடி வெயிட் பண்ண வச்சு அதுக்கு வேறு தனியாக கத்துவானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பார்க்குறீங்க. சரி போவோம் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. கிட்ட போகிறப்போ கரெக்டாக அங்கே ஒரு வெயிட்டர் வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வராரு அந்த டேபிளுக்கு தான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னது ஜூஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஜூஸே குடிக்க மாட்டாரா, ஸோ இதுக்கு இவர் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஆர்டர் பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக நீங்களும் அந்த டேபிள் கிட்ட போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வெயிட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு அந்த கையில் இருக்கிற ஜூஸை லைட்டாக கை தவறி கீழே விட்டுருப்பாரு. அது வந்துட்டு கீழே தான் கொட்டியிருக்கும். பட் அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்கிறது, ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு இவங்களோட பேண்ட்ல ஷூலெல்லாம் பட்டிருக்கும். ஒரே அறதான் அப்படியே பலார்னு அங்கேயே எல்லாரும் முன்னாடி அடிச்சிடறாரு. ஸோ அந்த வெயிட்டரை அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரியல, ஒரு மாதிரி கடலாம் கலங்குது. அவ்வளோ பெரிய ஆள் அவரை வந்துட்டு அடிச்சிட்டாரு இவர் பாட்டுக்கும். ஸோ அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வேலை செய்யுங்க ஓகேவா, உங்களை மாதிரி ஆளெல்லாம் யார் வேலைக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஏன் அப்படின்னா யூங்கிக்கு வந்துட்டு அவர் அப்பா வயசு ஆவார் ஓகேவா. ஸோ அவ்வளோ வயசானவர் இவர் பாட்டுக்கு போட்டு இப்படி அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காரா. ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல அவர் வேலைக்கு தானே வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல வாயும் பேச முடியாதாங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவருக்கு இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. போய் இவங்ககிட்ட வேலை செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இவங்க அந்த டென்ஷனில் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்களா, உங்களை பார்த்துட்டு இப்போ தான் உனக்கு வர நேரமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இந்த மீட்டிங்க்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். மீட்டிங் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உங்களை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடப்பா இப்படி விட்டுட்டு போகிறானேன்ட்டு பின்னாடியே வரீங்க. ஆனால் அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம், உங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம், கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வேறு மெசேஜ் வருது. பார்க்குறீங்க கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அந்த ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டுக்கிறீங்க. அகைன் ஒரு கார் வருது. வந்து பார்த்தா ஜிமின்னா நீ அப்படிங்கிற மாதிரி, இவன் வேற அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. வாங்க நான் கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணுறவங்கள அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. திரும்ப அண்ணி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே பாரு இன்னொரு வாட்டி நீ கூப்பிட்டுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் காரில் ஏற மாட்டேன், வேணா கார் உன் மேலே ஏற்றிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறீங்க. அண்ணி இப்படி தான் என்கிட்ட உரிமையாக பேசுங்க, இதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குன்னா ஐயோ பைத்தியக்காரங்களோட சேர்ந்துட்டு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு கார் போகுது. தட் மீன்ஸ் காரில் ஏறிட்டீங்க. அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆஃபீஸ்க்கு தான்.
ஜிமின் உங்களுக்கு கொண்டு போய்ட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு ஓகே நீ நான் போயிட்டு வரேன் பத்திரமா இருந்தேன் வேணா நான் வந்து ஈவினிங் பிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ பிக்கப் பண்ண வேணா ட்ராப் பண்ண வேணாம் மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நீங்கள் போகிறீங்க. பார்க்குறாரு எப்படி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஒரே மாதிரி கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் காதில் கேட்டுச்சு. திரும்பி வந்து என்ன சொல்ல எது நான் புருஷன் அவரு புருஷன் நான் பொண்டாட்டியா என்னடா யாருக்கு புருஷன் யாருக்கு பொண்டாட்டி சொல்லவும் ஜிமினுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அங்கே பாருங்க பாஸ் கூப்பிட்றாரு போங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே இங்கே எஸ்கேப் ஆயாச்சு சார். அப்படி திரும்பி பார்க்குறப்போ ஜிமின் இங்கே இல்லை. ஷோ சாமி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் அப்போ தான் தெரியுது மேடம்க்கு என்ன அப்படின்னா யூங்கி செம்ம கடுப்பில் இருப்பார் போல். அந்த மீட்டிங்கும் வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு பயங்கரமாக உங்களே போட்டு திட்டிட்டு இருக்காரு. இதில் தப்பு உங்கள் மேலே எதுவுமே இல்லை, எல்லா காரணம் உங்கள் மேலே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இறங்கியிருப்பீங்களே ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறதுக்காக, அதனால தான் எல்லாமே வந்துட்டு உன்னால தான் ஆச்சு. ஸோ நீ ஒழுங்காக இருந்திருந்த அப்படின்னா காரை நிறுத்தி இருக்கவே தேவையில்லை. ஸோ கரெக்டாக மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி அந்த வெயிட்டர் லூஸ் பையன் வந்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ திட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறது, வேலை வேணான்ட்டு போக முடியாது, வேற எங்கேயும் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வேலை வேலைன்ட்டு போனால் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு எப்படி பார்க்குறது, அதனால அப்படி பல்ல கடிச்சிட்டே இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். இதுக்கு இடையில வந்துட்டு ஜிமின் அதுக்கப்புறம் அவரோட அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரது, உங்களை வந்துட்டு மருமகளே அண்ணியே இந்த மாதிரிலாம் கூப்பிடுறது, ரச்சை பண்ணுறது, ஒரு மாதிரி அது உங்களுக்கு டார்ச்சராக இருக்குது. இதுங்க வேற ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறான், வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. முடியவே இல்லை உங்களால். வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு வந்துட்டு மெடிசன் வாங்கணும். ஸோ அந்த செலவு இந்த செலவுன்னு உங்களால் வந்துட்டு மேனேஜே பண்ண முடியல. ஸோ இப்படியே ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ரிசப்ஷனில் இருப்பீங்க. மோஸ்ட்லி நீங்கள் சாரா கூட பேசிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி அங்கே இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா யூங்கி இன்னும் வந்திருக்க மாட்டார். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை வந்துட்டு அண்ணின்னு பேசிட்டே இருக்காரு. எதுவும் தெரியல உங்களுக்கு வந்துட்டு அது போக போக பழகிடுச்சு போல். இவன் சொன்னாலும் மாற்ற போகிறதில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து யூங்கி அங்கே வர ஜிமின் வந்துட்டு உங்களை அண்ணின்னு பேச, நீங்களும் அவர்கிட்ட நல்லா பேச அவருக்கு வந்துட்டு செம கடுப்பாயிடுச்சு. அங்கேயே வந்துட்டு யாருக்கு அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வாய் வச்சுட்டு கம்மிக்காம அண்ணா வந்துட்டியா இங்கே பாரு இவங்க தான் என்னோட அண்ணி, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாமல் எப்படி எனக்கு அண்ணி ஆவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இங்கே இவங்களுக்கு தான் செம கடுப்பு. ஓ இதனால தான் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு வந்தியா, உன் மனசில் இப்படியெல்லாம் கூட ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல சார், நானும் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, அவன் அண்ணின்னு கூப்பிட்டா நீ வந்துட்டு போய் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற, இதான் எங்களால் நடந்துட்டு இருக்கா இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். அப்படி இல்லை சார், அவர் வந்துட்டு சும்மா அப்படி கூப்பிடுறாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்துட்டு இதை நம்புற மாதிரி இல்லை. இல்லையே நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் உனக்கும் சேர்ந்து நீங்களாம் பிளான் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே உன்னை வந்துட்டு ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலை விட்டு அனுப்பிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு மெடிக்கல் கூட்டு போயிருக்கணும். ஸோ இவர் லீவே கொடுக்க மாட்டார்ல, அதனால நீங்கள் நைட் டைமில் தான் ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போவீங்க. அப்போ வந்துட்டு ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கட்டணும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சடனாக வேலையை விட்டு தூக்கினா எங்கே வேலைக்கு போகிறது வேறு பக்கம் ஒரு மாதிரி கடலை கலந்து சார் இல்லையா இந்த பெண் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போனால் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிம்மிக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அண்ணி சாரி அப்படின்னு சொல்லவும் எதுவுமே சொல்லலை, விடுங்க பரவாயில்ல, அது அவரோட குணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே வந்து கிளம்பி போயிட்டீங்க. ஸோ இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும் இந்த அளவுக்கு போயிடுச்சா, சரி ஓகே நான் பார்த்துக்கலாம், வீடு எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களை போக சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போனார்ல, அவர் போயிட்டு ஒயன் அப்படி மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ போய் அப்படி கூப்பிட்டா எங்கேருந்து வருவீங்க, அதான் வேலைட்டு அனுப்பிட்டார்ல, அதனால வந்துட்டு நீங்களும் அந்த இடத்துல இல்லை. அவரு திரும்ப ஒயின் கூப்பிட்றாரு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது நீங்கள் வந்துட்டு அங்கே இல்லை, வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவ இல்லைன்னா என்னால் வேலை செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி தாட் வரும் போல். அப்படி போயிட்டு அவரே எல்லாம் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஒயின் அப்படிங்கிற மாதிரி தான் வாயில் வருது. அப்படியே வாயை அப்படி கை வச்சு அடிச்சுக்கிறாரு. இப்போ எதுக்கு அவ பேர் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு லஞ்ச் டைம் ஆகுது, எல்லாரும் வந்துட்டு சாப்பிட போயிட்டு இருக்காங்க. இவங்க கேபின்லேருந்து பார்க்குறாரு, அவருக்கு வந்துட்டு பசிக்கும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னா இவ்வளோ 6 மாதத்தில் டெய்லியுமே வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு நீங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்க. இப்போ ஏன் அப்படின்னா உங்களோட ஒர்க்கு மட்டும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சாப்பாடு டீ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவருக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. அவர் வந்துட்டு அப்போல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியல, அவர் பாட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்குவாரு, திட்டுவார், எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அங்கே சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்லை. ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி லோன்லேயே ஃபீல் ஆகும் போல இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பாவமாக பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்களா, ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த லஞ்ச் டைம் ஆகிறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து நீங்கள் தான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. என்னதான் அவர் வேலை விட்டு போக சொல்லியிருந்தாலும் கோவத்தில் தான் சொல்லியிருப்பாரு, அது உங்களுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் சாப்பாடு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் கரெக்டாக சாப்பிட்டு கூட மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரி என்னவோ தெரியல, உங்களுக்கே வந்துட்டு ஒரு சின்ன கேரிங் அவர் மேலே வருது. அதனால வந்துட்டு இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு அவங்க கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒரு 1 வீக் எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமாளிக்கிறீங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை.
ஸோ இப்படி தான் 1 வீக் ஆகுது. யூங்கிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி வருது. ஏன்னா ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. நீங்க எப்படின்னா காலையில கரெக்ட்டா வந்துருவீங்கல்ல. அவர் வந்த உடனே கரெக்ட்டா சாப்பிட வச்சுருவீங்க. மதியமும் சாப்பாடு குடுத்துருவீங்க. ஈவினிங் வந்துட்டு லேட்டா தான் போவீங்க வீட்டுக்கு. ஸோ அதனால சாப்பாடுலாம் வந்துட்டு கேன்டீன்ல இருக்கும்ல. ஸோ கேன்டீன் தான் வாங்கிட்டு வந்து குடுப்பீங்க. நீங்களே தான் போய் வாங்கிட்டு வந்து குடுப்பீங்க. அது கூட அவர் போய்க்க மாட்டாரு. ஸோ நீங்களே வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, இது லஞ்ச் நைட்டுக்கு இது மாதிரி சொல்லிட்டு நீங்க சாப்பிட சொல்லிட்டு போயிருவீங்க. வீட்டுக்கு போறப்ப கூட அவருக்கு டின்னர்லாம் வாங்கி குடுத்துட்டு தான் போவீங்க. அவரு கரெக்ட்டா அத சாப்பிட்டுக்குவாரு. அப்பலாம் அவருக்கு எதுவுமே தெரியல. இப்ப தான் கொஞ்சம் மிஸ் பண்ற மாரி இருக்கும் போல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இல்ல நீங்களும் அங்க இல்ல. ஸோ வேலைலாம் அப்படியே போட்ட மாதிரி கிடக்குது. என்னதான் நீங்க திட்டு வாங்கினாலும் கரெக்ட்டா எல்லா வேலையும் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஆனா அதையும் மீறி அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சு திட்டிட்டே இருப்பாரு. ஸோ இந்த டைம்ல ஒரு 1 வீக் ஆயிருக்கும்ல. உங்களோட வீட்டுக்கு ஜிமின் வந்துட்டு வராரு. நீங்க பார்க்குறீங்க, "ஜிமின் நீங்க எங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துட்டு அண்ணி அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! இந்த ஒரு வார்த்தையால தாங்க இந்த மாரி பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற நீங்க கேட்கவும், அது அண்ணி நான் வந்துட்டு வேணும்னே இப்படி பண்ணல. ஸோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்க்குறீங்க, என்கிட்ட பேச என்ன ஜிமின் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ கொஞ்ச நாளா 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பீங்க. அவரும் உங்ககிட்ட வந்துட்டு அண்ணி அண்ணின்னு பாசமா தான் பேசுவேன். என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகி போச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அண்ணி நீங்கள் வந்துட்டு என்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கிற, நான் ஏதோ நீ விளையாட்டுக்கு அப்படி கூப்பிட்டுருக்கேன்னு நினச்சேன். நிஜமாவே உன் மனசில் இப்படியெல்லாம் ஒரு தாட் இருக்கா? தயவு செஞ்சு அதெல்லாம் பேசிட்டு இருக்காத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், இல்லை இல்லை நான் வந்துட்டு நிஜமாவே தான் கேட்குறேன். உங்களை வந்துட்டு அன்றைக்கி செலக்ட் பண்ணதும் நாங்கள் 3 பேர் தான். இதுக்காக தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வேலைக்கு செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு இப்படி ஆள் வந்துட்டு மருமகளுக்கு செலக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கவும், இல்லைங்க அண்ணி, எங்கள் 3 பேத்துக்குமே உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நிறைய டைம் உங்களை அங்கங்கே வெளியே எங்கேயாவது பார்த்துருப்போம். ஸோ எல்லா டைம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க, ரொம்பவே ஒரு மாதிரி நல்ல ஒரு டைப்பாக இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் மாறிடுவான்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உன் அண்ணன் மாறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அவருக்கு கொஞ்சம் கூட ஹார்ட்டே கிடையாது. எப்படி தெரியுமா, ரோட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு அடிபட்டு கடைஞ்சி ரத்தம் அவ்வளோ போயிட்டு இருக்குது. நிறுத்த சொன்னால் கூட நிறுத்த மாட்டேன்னு போயிட்டு இருந்தாரு. அன்னைக்கு மட்டும் நீ வரலன்னா அந்த பொண்ணு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும் நீ அண்ணா வந்துட்டு இப்போ தான் அந்த மாதிரி, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லவும், உன் அண்ணா எப்போவோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் கண்டிப்பாக என்னாலாம் முடியாது. நான் வேலை தானே வேறு பக்கம் தேடிக்கிறேன். அதை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது ஜிமின். நமக்குள்ள இருக்கிற சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கூட போயிடும் அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஜிமினுக்கு அந்த இடத்துல எந்த பேசுன்னு தெரியல. சரி அண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கூட அண்ணின்னு சொல்லிட்டு தான் போறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு 2-3 டேஸ் ஆகுது. ஜிமின் அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு யூங்கியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆஃபீஸ் வந்தாலும் கரெக்டாக இருக்கிறதில்ல. அதனால உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி யூங்கி ரொம்பவே மயக்கம் வந்த மாதிரி கிடக்குறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி வந்துட்டு டாக்டர்லாம் வர சொல்லி என்னென்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்றதில்ல, அதிகமாக எந்த ஒரு இது பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால அவர் இந்த மாதிரி மயங்கி இருப்பார். ஸோ நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுங்க, சாப்பாடு வைங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க டேப்லெட்லாம் கொடுத்துட்டு. ஸோ இப்போ ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சமைச்சாலாம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு முதல் வார்த்தையே. அவங்களுக்கு வந்துட்டு கோவம் வருதுங்க, பாரு வாயை மூடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்துட்டு கையில கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சு தள்ளிட்டு இருக்காரு. இங்க பாருங்க தயவு செஞ்சு எந்த போயிருங்க, எனக்கு யாரையும் பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே கத்திட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனால பேசுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜிமின்க்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது. யாரையும் எதுத்தெல்லாம் பேச மாட்டாரு, ஒரு மாதிரி எடுத்து எரிஞ்சு பேச மாட்டாரு, அவ்வளோ ஹம்பிளா இருப்பாரு. பட் இப்போ வந்துட்டு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுறாரு. அம்மா கிட்ட கூட இப்படி பேசுறாரா? ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் அவரோட அப்பாவும் வந்துட்டு பார்த்துட்டு என் பையனோட லைஃப் நானே தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பக்கம் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஸோ யூங்கி அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு மரியாதையாக எல்லாரும் வெளியே போயிருங்க ஜிமின், இதுக்கு மேலே நீ வந்துட்டு இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, என் சத்தியமாக நான் கொன்றுவேன், அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் பார்க்குறாரு. ஆனால் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணீங்களா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுன்னு கத்திட்டு உள்ளே போயிட்டு ரூம் கதவு சாத்திக்கிட்டாரு. போயிட்டு அவர் அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஆனாலும் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இவங்களும் 3 பேர் வெளியே உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. அப்படி இவங்க 4 பேத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சு, ஏன் இவங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு மாதிரி லோன்லியாகவே இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, எல்லாரையும் ஏன் இந்த மாதிரி வெறுக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இப்படி தான் 2 நாள் ஆயிருக்கும். இவங்க உள்ளே போனவர் வெளியவே வரல. இவங்க 3 பேர் வெளியே தான் எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்காங்க. கதவை தரேன்னு என்ன இவங்க கோவப்பட்டு பேசினா கூட அவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணுற மாதிரி தெரியல. டே ப்ளீஸ் கதவை தட்டாங்கிற மாதிரி கேட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்கள் மூஞ்சில் மொழி கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போகிறதில்ல. ஸோ இப்போது கூப்பிட்டு பார்த்துமே வெளியே வரல. இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நைஃப் இருக்குல்ல, ஸோ நைஃப் எடுத்து கையை அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கையை கட் பண்ண உடனே இதை பார்த்து ஜிமினுக்கு அப்படியே செம ஷாக்காக இருக்குது. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏமா இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு இவங்க உள்ளேருந்து கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் ஒரு மாதிரி ஈகோ தடுக்குது, கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு. உடனே வந்துட்டு ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அம்மா கையில் இவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்குது, ஏமா கையை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமின் பிடிச்சி அவங்க அம்மா தள்ளி விட்டுறாங்க. அவர் வீட்டு புத்துன்னு விழுந்துறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஜிமினோட அம்மா
அப்பா இருக்காருல, ஸோ அவரும் ஓடி வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, கை எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணேன்னு சொல்லவும், இங்கே பாருங்க நான் செத்தா சாகிறேன், என்னோட பையனோட வாழ்க்கை இந்த மாதிரி போகிறது நான் வந்துட்டு பார்த்துட்டு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் வந்துட்டு இவங்களுக்கே தெரியுது அவங்களோட அம்மா வந்துட்டு கையை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு வெளில வந்துட்டு கதவை திறந்து வந்து பார்க்குறாரு, கையில் ஃபுல்லாக அவ்வளோ பிளட் போயிட்டு இருக்குது. அவங்க அம்மானால கரெக்டாக நிற்க கூட முடியல, பிளட் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரி ஸ்டபனாக நின்றுட்டே இருக்காங்க. ஸோ இவங்க இதை பார்த்ததுமே வந்துட்டு ஒரு மாதிரி பதட ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கிற, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் வந்துட்டு இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர், ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ரூடா ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பார்ல, ஸோ அது கிடையாது. அது வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்தது தான். பட் இப்போ தான் வந்துட்டு அவரோட ஒரிஜினல் கேரக்டரே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அம்மா ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டு இருக்காரு. வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசுறாரு. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு யுங்கி, சத்தியமாக நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு உன்னோட லைஃப் இப்படி போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், இல்லை அப்படின்னா நான் எப்படி செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்டால கத்தி வச்சிருக்காங்க. அவ்வளோதான், இவங்க கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு அந்த கத்தியால பிடிங்கி வச்சுட்டு, அம்மா நீ என்ன சொல்ல கேட்குற மாதிரி மேலே பண்ணாதம்மா, எனக்கு பயமா இருக்குமா, விட்டுட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. நீ வந்துட்டு வயனை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இதை இவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு. என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதான், இல்லை அப்படின்னா சொல்லு, நான் இப்பயே வந்துட்டு செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா அதுக்கு இதுக்கு என்னம்மா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே தான் நிற்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு கையில் பிளட் போயிட்டு இருக்குது, அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அம்மா முதல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு யுங்கி, நீ வயலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் வரேன், நான் கை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க அவங்க அம்மா ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை. சரிம்மா நீ என்ன சொல்ல நான் கேட்குறேன், முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹால் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் திரும்பி வராங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகவே ஜிமின் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு அவங்க அம்மாவை அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாரு. அவங்களும் அதானே ஆசைப்பட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பழையபடி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இது மாதிரி, அதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அது நல்லதுன்னு நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க அம்மாவுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணீராக வந்துட்டே இருக்குது. நீ எப்படி இருந்த பையன் இல்லை, நாங்கள் தானே ஒன்று இந்த மாதிரி ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அதை பற்றி பேசாதீங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்துட்டு அவங்க அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பாவே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யுங்கியோட அம்மா, இங்கே பாரு யுங்கி, நான் வந்துட்டு வயனோட வீட்டில் போய் இன்றைக்கி பேச போகிறேன், அவளை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் யுங்கி வந்துட்டு இங்கே பாரு, அவளோட லைஃபையும் சேர்த்துக்கு எடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, எனக்கு விருப்பமே இல்லை, நான் ஒரு தடவை பட்டதே போதும் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீ இதுக்கு வந்துட்டு அதாவது போன ஒரு விஷயத்தையும் நினச்சி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற, அது மாதிரிலாம் நினைக்காத, அவள் நல்ல பொண்ணு, அவள் நல்லபடியாக உன்னையும் பார்த்துப்பேன், நீ அவள் நல்லபடியாக பார்த்துப்பேன், நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, நான் வேணும் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோவல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கெஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ யுங்கி அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டு கதை சாத்திக்கிட்டாரு. இந்த சைடு ஜிமின் அதுக்கப்புறமா இவங்களோட அம்மா அப்பா 2 பேரும், அதாவது 3 பேருமே சேர்ந்துட்டு கார் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கார் நிற்கிது. உள்ளே வரலான்னு தான் வராங்க. ஆனால் நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. அந்த சத்தம் அவங்க கேட்டு ஜிமின் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு வந்து பார்த்தா உங்களோட அம்மா வந்துட்டு ரொம்ப முடியாமல் கிடக்குறாங்க, அவங்க மயங்கின மாதிரி கிடக்குறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது கூட முடியல, பயங்கரமாக அப்படியே வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க அம்மாவும் சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஜிமினும் வரும்போது அண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமின் இந்த மாதிரி மயக்கம் போட்டாங்க ஜிமின், என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால் வந்துட்டு தூக்க முடியல, யாரும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது அவங்க பக்கத்தில் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லவும், அண்ணி ஒரு ஃபோன் பண்ணிக்க மாட்டீங்களா, ஏன் நீங்களும் ரிலேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அப்படியே தூக்கி தோளில் போட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ மேலே இருந்திருப்பீங்க, ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ கொண்டு வந்து காரில் படுக்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு 4 பேர் சேர்ந்து காரில் தான் வந்துட்டு போகிறீங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஸோ இவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சு அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கவும், தெரியல ஆண்டி என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, வாங்கிட்டாங்க, ரொம்ப நேரம் எழுப்பிட்டே இருக்கிற, எந்திரிக்கவே இல்லை, யாருமே வரல, ஆம்புலன்ஸ் கால் பண்ண கூட இன்னுமே ஆம்புலன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அழுன்னு அழுகுறீங்க. ஸோ அழாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. உங்கள் கையில் கொஞ்சம் கூட காசு இல்லை, 1 ரூபா கூட உங்கள் கையில் காசு இல்லை இப்போ. ஸோ ஜிஹெச்சுக்கு கூட்டி போக சொல்லாமான்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் சொல்ல முடியல, ஏன்னா எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே தெரியல, அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அப்படி வந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு கரெக்டாக ஜிமின் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலான்னு கேட்கவும், அண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக பார்ப்பாங்க, சீக்கிரம் அம்மா க்யூர் ஆகிடுவாங்க, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவரே அவங்களோட அம்மாவை தூக்கி ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு அப்படி தள்ளிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே வந்துட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே கூட்டு போய் பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் போல், ஐசியூவில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு பதட்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுகையாக வருது, அங்கே கட்டத்துக்கு கூட பணம் கிடையாது, அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு வந்துட்டு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக இவங்களோட அம்மா அப்பா தான் வந்துட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எதானாலும் பார்த்துக்கலாம்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பில்லுலேருந்து மெடிக்கல் எல்லாமே வந்துட்டு ஜிமின் தான் பே பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இன்னொருத்தவங்களை பண்ண வைக்கவும், நான் வந்துட்டு வேலைக்கு போனேன் இந்த பாருங்க அப்படின்னு ஜிமின் பார்க்குறாரு. அண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லணுமா, என்ன நீ நம்மளோடமா நம்ம பார்த்துக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் உரிமையாக தான் சொல்கிறாரு. அவர் எப்பயுமே அப்படி தான் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப உரிமையாக தான் பேசிக்கு வரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அழுகையே வருது. ஓகே அம்மா கண் சரியாயிடும் ஓகேவா, கண்ணை முழிச்சிருவாங்க இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. கரெக்டாக வந்து டாக்டர் வந்துட்டு அம்மா வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு ஓடுறீங்க நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக. போய் பார்த்தா வந்துட்டு உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு என்னம்மா பண்ணுற சாப்பிட்டே அப்படின்னு தான் முதல்ல கேட்குறாங்க. உங்களுக்கு அழுகையே வருது. நீ என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு, நீ ஏதாவது சொல்லல ரொம்ப முடியலன்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட அம்மா அப்பா உங்களோட அம்மா கிட்ட பேசலாம் தான் வந்திருப்பாங்க கல்யாணத்தை பற்றி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக ஜிமின் கூப்பிட்டு ஜிமின் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலாம விட்டுட்டேன். 3 பேர் வந்தீங்கல்ல வீட்டுக்கு, ஸோ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு யோசிக்கல சொல்லிடுறாரு. அண்ணி நீங்கள் என்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவர் கேட்குறத பார்த்துட்டு இவங்களோட அம்மா அப்பா அவங்களும் வந்துட்டு ஆமாம்மா அதை பற்றி பேச தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட அம்மா கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு உங்களை பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசி சமாதானம் வாங்கிட்டாங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு சரி ஓகே நல்ல இடத்துல தானே இருக்கா, அதாவது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உங்களால் நோ சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா உங்களோட அம்மாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. அதனால வந்துட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியல, நான் யோசிக்கிறேன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சீக்கிரமாக பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி. நீங்களும் வேண்டாம் விருப்பாக தான் வந்துட்டு ஒத்துக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் வரல. ஸோ சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம்லாம் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே நாளில் வந்துட்டு எல்லாமே மாறுற மாதிரி இருக்குது. ஸோ யூங்கி வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அதுதான் உங்களுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா 2 வீக்ஸ் மேலே கழிச்சு தானே யூங்கியை பார்த்துருப்பீங்க. அப்படி வந்துட்டு ரொம்பவே இழைச்சி போயிட்டு ஒரு மாதிரி சோர்வாக இருக்காரு. இவர் ஒழுங்காக சாப்பிட்டாரா இல்லையா அப்படி தான் உங்களுக்கு முதல்ல தோணுது அவர் பார்த்த உடனே. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அதாவது யூங்கி இருக்கார்ல, ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு உங்களெல்லாம் அங்கே விட்டுட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு உங்களோட அம்மாவே வந்துட்டு அங்கேயே தான் இருக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து உங்களோட அம்மா விட வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் அம்மாவை தனியாக விட வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல சொல்லிட்டு அதுவே பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போது ஜிமின் அதுக்கப்புறமா உங்களோட அத்தை மாமா எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு அவங்க கிளம்புறதுக்கு வெளில போகிறாங்க. ஸோ இவங்க பார்க்குறாரு, ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கி தான் பேசுகிறாரு. நல்லா க்ளோஸாலாம் பேசல, ஒரு மாதிரி தயங்கி தான் பேசுகிறாரு. அப்படின்னு ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. இல்லை நான் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எல்லாரும் இங்கே இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்கிறாரு. இதை கேட்டு ஜிமினுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க கூட இருக்கிறதே வந்துட்டு யூங்கிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு இப்படி தனியாக. ஸோ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும், இங்கேயே இருங்க எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ யூங்கி இது இப்படி சொன்னதுமே ஜிமினுக்கு செம ஹாப்பியாக, உங்களோட அத்தை மாமா அவங்களுக்கும் செமையாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ யூங்கி நேராக உள்ளதான் வராரு. நீங்கள் அந்த ரூமில் இருந்திருப்பீங்க, 2 பேத்துக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கீங்க. யூங்கி வந்ததுமே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே உட்காராரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ யூங்கி உங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இவர் தான் அப்படி கேட்குறாரான்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, அதனால தான் கேட்டேன், நல்லா இருக்கியா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வேலை வேணும், நாளையிலேருந்து வேலைக்கு வரட்டேன் இல்லைன்னா நான் வேறு பக்கம் எங்கேயாவது வேலைக்கு போட்டான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கு அம்மா இருக்காங்களா, ஸோ நான் மெடிக்கல் செலவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் கையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், நான் வேலைக்கு போய்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ வந்துட்டு உன்னோட அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ வேலைக்கு போயெல்லாம் சம்பாதிச்சு நீ வந்துட்டு அம்மா நல்லபடியாக பார்த்துக்கோ, அவங்க இனிமேல் என்னோட அம்மா ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இது அதையும் ஷாக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்குது. இவர் இப்படியெல்லாம் பேசுவார்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் என்றைக்குமே வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இருக்கலாம், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ வந்துட்டு உன் வீடு எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நினச்சிருக்கலாம், உன் அம்மாவே அதே மாதிரி பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிட்டு ஒரு கவுச்சருக்கு படுத்துக்குவாரு. நீங்களும் பார்க்குறீங்க. சரி ஓகே நீங்கள் அப்படி படுத்துவீங்க. இந்த மாதிரி டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்துட்டு கரெக்டாக இப்போலாம் நீங்கள் இவங்களுக்கு சும்மாவே வேலைக்கு போகிறப்ப கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவீங்களா, அதே மாதிரி தான் நல்லபடியாக கவனிச்சிக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது, எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமாக தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்காரு, கோவமாக இருக்கிறதுல பட் அமைதியாக இருக்காரு. அட் த சேம் டைம் அதிகமாக சிரிக்கிறதும் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறப்பல ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகுது. என்னவோ தெரியல, அவரால் வந்துட்டு உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசவே முடியல. ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகிட்டு தலை குனிஞ்சு தான் பேசிகிட்டே இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க பட் எதுவும் சொல்லிக்கல.
ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூங்கியை நல்லபடியாக கவனிச்சிக்கிறீங்க, அவரோட ஃபேமிலியும் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களை ஏமாத்துற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும் போல். அதனால அது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு அடிக்கடி வராரு, ஆனால் சொல்ல முடியல, போயிடுறாரு. என்னாவது நினச்சிப்பீங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு ஒரு விஷயத்த உள்ளே போட்டு வச்சுருக்க முடியும்? ஒரு நாள் சாமியாக சரக்கு அடிச்சிட்டு வந்து அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்ல வராரு, நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் சார் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்கவும், ஆமாம் குடிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசணும், என்னால் வந்துட்டு உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஃபேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ யூங்கி சொல்கிறாரு, நீ வந்துட்டு என்னோட லைஃப்பில் முதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புரியல பார்க்குறீங்க. சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்தது நான் எப்படி சொல்ல வரேன்னா, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, ஆனால் என்னோடய லைஃப்பில் நீ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிடையாது, நீ எனக்கு செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இவங்கேயே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அமைதியாகவே பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு வந்துட்டு அதுக்கு மேலே வார்த்தையே வர மாட்டேங்குது, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே அவர் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகவும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள் சார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கவும், இவங்கி எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிற நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஆறுதலாக சொல்லவும் அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே தூங்கியிருப்பாரு. ஏன்னா ரொம்ப சரக்கு இல்லையா, அப்படி தூங்கியிருப்பாரு. அப்படியே அவர் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் அவரோட பேசியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஜிமின் வந்துட்டு உங்களை அதாவது கேட்டுப்பார்ல, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்னோட அண்ணாவை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டிலலாம் ஓகே சொன்னதுக்கப்புறமா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அண்ணாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க, நிஜமா தானா, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்துட்டு அண்ணி அவங்களுக்கு 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், டிவோர்ஸ் ஆனால் அப்போது என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி யாருக்கு அதான் கோவம் வரல 2 நேரமாக. ஸோ அது மாதிரி நீங்கள் கேட்கவும் அவர் சொல்கிறாரு, அண்ணி அது அந்த மாதிரி கிடையாது, அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு கன்சீவாக இருந்திருப்பா. ஆனால் 2 பேத்துக்கும் ஒரு விஷயத்தில் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கவனிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நீ கன்சீவாக இருக்கிற, நம்மளோட குழந்தை இருக்குல்ல, ஸோ நம்மளோட குழந்தைக்காகவே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் பேசியிருப்பாரு. கொஞ்சம் புத்தி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, போயிட்டு அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வேணும்னு கேட்டிருப்பா. ஏன்னா அவளுக்கு இன்னொருத்தவங்க மேலே அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு தடையாக்குது இந்த குழந்தை தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை அபார்ஷனே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது அண்ணாவால் ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே அண்ணா லவ் பண்ணார். ஆனால் அவள் இந்த மாதிரி சீட் பண்ணது கூட தாங்கிக்குவார். பட் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணது மட்டும் அவரால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு விழ ஆரம்பித்து ஒரு மாதிரி ரூடாகவே மாறிட்டார். அதனால தான் அண்ணி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லபடியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அதுக்கேற்ற பொண்ணு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஸோ அதனால தான் கேட்டேன். இதுதான் வந்துட்டு உண்மை. இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு நான் நினச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மறைக்க நினைக்கல, ஆனால் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்து, அண்ணி நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட முடிவை சொன்னால் போதும், ஏன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு உடனே சொல்லியிருப்பீங்க, நான் உங்களோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. ஸோ இப்போ அப்படியே விடியுது. யுங்கி வந்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு கரெக்டாக உங்ககிட்ட எப்பவுமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார்ல, அப்படியே தான் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, உங்களை ஏமாத்துறமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்துட்டு அமைதியாக போகிறாரு வராரு, நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு எங்கேயாவது வெளில போனால் இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்க போட்டு எங்கேயாவது பார்த்தாரு அப்படின்னா ஒரு மாதிரி ஏக்கமாக அதையே பார்க்குறாரு. நீங்கள் அதை நல்லாவே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகிட்டு கூட ஒரு 2-3 மாதம் ஆயிருந்திருக்கும். ஸோ ஒரு டைம் 2 பேரும் வெளில போவீங்க, அதாவது வீட்டில் வந்துட்டு வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு சரி ஓகேன்னு தான் போகிறீங்க. இவங்க வந்துட்டு அமைதியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு குழந்தைங்கள கைப்பிடிச்சு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்டெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அப்பா தான், ஓகேவா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த குழந்தையவே ஏக்கமாக பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஸோ பார்த்துட்டு இவங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட திரும்பி கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ ஒன்று பார்த்தீங்கல்ல, ஸோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அங்கே பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டோன் எல்லாம் மாறுது. அவருக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு க்ளோஸாக அவர்கிட்ட பேச மாட்டீங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவரால் வந்துட்டு யோசிக்க முடியல. திரும்ப திரும்ப என்ன புரியலன்னு சொல்லி கேட்டேக்காரு. அது வந்துட்டு, மடையா உனக்கு வந்துட்டு குழந்தை வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க. கேட்டுட்டு உங்களுக்கு செம்மையா ஷை ஆயிடுச்சு. அப்படி வந்துட்டு மூஞ்சி இப்படி மூடி உட்காந்துட்டீங்க. ஸோ இது வந்துட்டு யூனிக்கு ஒரு மாதிரி அவருக்கே ப்ளஷ் ஆகுது. இப்போ இவ என்ன கேட்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களே பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு
உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க பார்க்குறாரு, கொஞ்சம் அமைதியாக வரியா, நீ சும்மா விளையாடாத, வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேசுறாரு. இதான் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகிட்டு இப்படி ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேசுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பரவாயில்லையே சாருக்கு வெக்கலாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்களுக்கு இன்னுமே ஷை ஆகுது. வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்களும் அமைதியாக போகிறீங்க. அப்படியே போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வெளிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே காணோம். உங்களோட அம்மாவையும் சேர்த்து காணோம். அவங்களுக்கே முடியல, அவங்க எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே இங்கே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ எல்லா பக்கம் போய் பார்க்குறீங்க, எல்லா ரூம்லேயும் பார்க்குறீங்க. ஒருத்தர் கூட காணோம். இந்த ஜிமின் சேர்த்து காணோம். என்னால் அந்த வால் இங்கே தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி தேடுறீங்க. ஆனால் அவரையும் காணோம். இந்த பக்கம் இவங்க கிட்ட வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தருமே இல்லைங்க, எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவங்க எப்படி உங்களே மேலே கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஏங்க ஏதாவது தெரியுமா என்ன, என் அம்மாவையும் சேர்த்தி காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி எழுந்திக்கிட்டே வராரு. நீங்களும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அதுவா ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு இன்னைக்கு கேட்டல வேணுமா அப்படின்னு, வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சிட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு நீ தானே கேட்ட, ஸோ ரொம்ப ஆசைப்பட்டேன்னு நினச்சேன், அதனால சரி ஓகே எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஈஸியாக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடக்குது, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நான் சும்மா விளையாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆனால் நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிட்ட வராரு. அவ்வளோதான் உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ வீடு ஃபுல்லாக ஓடுறீங்க. இவங்கேயும் வந்துட்டு விடாமல் துரத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு ஜிமின் தான் வந்துட்டு அண்ணி அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஐயோ இவன் வேற கத்திட்டே இருக்கிறானே சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. வந்து பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கந்தர காலத்தில் உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்னா உங்களோட பாப்பா தான். ஸோ ஜிமின் மேலே கக்கா போய் வச்சுட்டா. அவர் வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல, கையெல்லாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்குது. ஐயோ ஜிமின் நீ ஏன்டா அவள் கரெக்டாக கக்கா போகிற டைம்ல பார்த்து நீ அவளை தூக்கிக்கிற அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்போ தான் நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தது சரி பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு தூக்கி வச்சா கக்கா போயிட்டா. உன் பொண்ணுக்கு டெய்லி இதே வேலையாக இருக்குது, என்னை பார்த்தா கக்கூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. டெய்லி வேணாடா திட்டாத, சரி ஓகே கொடு உன்னோட ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் பின்ன வாஷ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓவரா பண்ணுறடா, நாளைக்கு உனக்கு ஒன்று பண்ண இப்படி தானே அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் யுங்கி உள்ளே வராரு. அவர் வரதுக்கும் ஜிமின் இந்த மாதிரி கத்தி புலம்பிட்டு இருக்கிறதுக்கும் சரியாக இருக்குது. என்னடா டெய்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனை பண்ணுறது நான் இல்லைப்பா உன் பொண்ணு பெற்று வச்சுக்கிறீங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு கக்கூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்து குழந்தைய தூக்கிட்டு அச்சோ சித்தப்பா மேலே இப்படி போயிட்டியா நீ, எப்போ பார்த்தாலும் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்படி நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ மேலே அப்படியே கத்திட்டு போன ஜிமின் மேலே நின்றுட்டு அப்படியே யுங்கி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினச்சிருப்பாரு யுங்கி. ஸோ அப்படியே யுங்கி இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத வந்துட்டு எல்லாருமே அங்கங்கே ஒவ்வொரு பக்கம் நின்று பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படின்னா இவங்கவே அப்படி ரசித்து பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்க வந்து அந்த குழந்தைய தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதாண்டியா, நான் இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, நான் ஏதோ யோசிச்சேன், ஆனால் சொல்லி முடிக்கிறப்ப வேறு எப்படியும் வந்துருச்சு இடையில ஸ்டோரி. சரி ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, நல்லா இருந்தால் சொல்லுங்கள் ஓகேவா. டாடா.